தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்க டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் கேடிசிஏ. 6 மாதத்தில் அரசு பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி. சொல்லப்போனா தமிழ்நாடு காவல்துறையிலேருந்து சீருடை பணியாளர் அண்டு காவல்துறை அதற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆக காத்துட்ருக்கு. சொல்லப்போனா இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. ஓகே. தகுதி உடையவர்கள் உடனடியாக விண்ணப்பத்த தேர்வுக்கு தயாராகவும் தற்போதைய சூழலில் போட்டி கடுமையாக இருக்கும். ஆனால் இடையாற உழைப்பும் விடாமுயற்சியும் வெற்றியை தேடித்தரும். ஓகே. இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் மிக எளிமையாக தான் இருக்கும். யாரும் இதை நினச்சி கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு படிச்சிங்கன்னா போதும். இப்போ தான் சொல்லப்போனால் ஒரு குரூப் 4 எழுதுறீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஒரு சொற்பமான எக்ஸாம். ஓகேவா? காவல்துறை ஏன்னா வந்து சின்ன வயசுல நிறைய பேர் எமிஷன் இருக்கும். நான் வந்து ஒரு போலீஸ் ஆகணும். அவங்களுக்கு இது சாத்தியமடைந்தால் நிச்சயமா சொல்றேன். என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சரியா? இந்த தேர்வு குறித்த முக்கிய விவரங்கள் நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு குழுமம் 2ஆம் நிலை காவலர். அதில் என்ன வருதுன்னா மாவட்ட மற்றும் மாநகர ஆயுதப்படை ஆண் பெண் மற்றும் 3ஆம் பாலினம் 2ஆம் நிலை சிறை காவலர். ஓகே. அப்புறம் மற்றும் தீயணைப்போர் இந்த பதவிக்கான இதான் ஆள் எடுக்கிறாங்க. இதற்கான அட்டவணை அந்த தேர்வு வந்து எப்போ வரப்போகுதுன்னா 6/3/2019 அதாவது இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு ஈவினிங் ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அண்ட் ஸ்டடி பிளானும் இன்னைக்கு இருக்குது. ஓகே. அதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா வந்து இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் கூடயே இருந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களை பாஸ் பண்ண வைக்கிறது என்னுடைய முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபெக்ட் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. காலிப்பணியினங்க மொத்தம் 8826. அதே மாதிரி இதுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் போகணும்னு சொல்கிறது வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குற மெட்டீரியல் படிச்சிங்கனாலே போதும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகே. காலிப்பணியினங்க மொத்தம் 8826 ரூபா. இதில் காவல்துறை 5662. ஓகே. அது வந்து ஆண்கள். பெண்கள் வந்து 2465. சிறைத்துறை 186. ஓகே. பெண்கள் 22. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் 191. இதுதான் நண்பா, நல்லா பார்த்துங்க. ஓகே. முக்கிய தேதிகள் பார்த்துங்க. இணையவழி விண்ணப்பம் பதிவேற்றம் தொடங்கும் நாள் 8/3/2019. ஓகே. விண்ணப்பிக்க கடைசி நாள் 8/4/2019. எழுத்து தேர்வில் விரைவில் அறிவிக்கப்படும். அதாவது ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதம் அறிவிக்கப்படும். கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். ரொம்ப முக்கியமானது பதிவேற்றம் செய்யப்படும் நாள் வந்து 8/3 அதாவது வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலேருந்து அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும். சரியா? மேலும் விவரங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்க. சரி நண்பா. இதை உறுதிப்படுத்தும் விதமாக இன்னைக்கு நிறைய நியூஸ் பேப்பரில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளருக்கான பொது தேர்வு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்வு யார் எழுதலாம்னு சொல்லி சொல்லிடுறேன். இந்த தேர்வு 10ஆம் வகுப்பு படித்த அத்தனை பேரும் எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து முன்னாள் இராணுவத்தினர் எல்லாமே எழுதலாம். அதுக்கும் வந்து இங்கே வந்து அவங்க வந்து கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து 6 to 12th புக் மட்டும் படித்தா போதும். ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதும். தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதும். தேர்வு தமிழில் தான் வரும். தமிழில் தான் வரப்போகுது. அதனால் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு நற்செய்தி. ஓகே நண்பா. இதுக்கு வந்து பகுதி பாருங்கள். பொது அறிவு 50 மதிப்பெண். கோல்குறி வகை அதாவது வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால் அதை நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். உளவியல் ஒரு 30 மார்க் கேட்க போகிறாங்க. ஓகே. எழுத்து தேர்வோட டைம் 1.5 மணி நேரம். ஓகே. எழுத்து தேர்வு தகுதி மதிப்பெண் குறைந்தபட்சம் 28 மதிப்பெண் விண்ணப்பதார பெற வேண்டும். 28 மார்க் எடுத்தால் போதும். இது எல்லாருமே எடுத்துருவீங்க. ஓகே. எல்லாருமே எல்லாருமே பாஸ் பண்ணியே ஆகணும். சரியா? முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா உடனே அப்டேட் வேணும்னா. ஓகே நண்பா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வகுப்பு வாரியாக இருக்குது. அதையும் பார்த்துங்க. சரி நண்பா. இதுதான் நண்பா வேகன்சியோட அந்த லிஸ்ட்டு. ஓகே. இதை வந்து நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடற்தகுதி இது வந்து கொஞ்சம் பார்த்துங்க. ஓகே நண்பா. அதனால் தேர்வு முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் எழுதுங்கள். எல்லாரும் எழுதுனா நிச்சயமாக சொல்கிறேன் தேர்வில் வெற்றி பெறலாம். ஓகே நண்பா. இதற்கு 100% கேரண்டி நான் தரேன். அதே போல் தேர்வு வந்து நல்ல முறையாக படிங்க. ஏன்னா வந்து நிச்சயமாக வின் பண்ணலாம். சரியா? இந்த வருஷம் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் வேலைக்கு போயிடலாம். ஓகே நண்பா. இதுதான் அந்த இது தமிழ்நாடு சிவில் தேர்வு பணியாளர். ஓகே. அதோட இது மொத்த வேகன்சி பார்த்துக்குங்க. இந்த லிஸ்ட்டு. சரியா? ஊதியம் பார்த்துக்குங்க. ஊதியம் வந்து 18,200லேருந்து 52,000. ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து 20,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அது ஒன்று தான் கல்வி தகுதி.
அதே மாதிரி நீங்கள் வந்து தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருந்தா இன்னும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். ஓகே, இது வயது வரம்பு. எழுத்துத் தேர்வில் மொத்தம் 80 மதிப்பெண் கேள்வி. இது பார்த்துங்க. ஓகே, எழுத்துத் தேர்வு. உடற்கூறு அளத்தல், அதாவது வந்து இது வந்து உடற்கூறு அளத்தல் வந்து எக்ஸர்சைஸ் மேனுக்கு இந்த உடற்கூறு அளத்தல் இல்லை. உடல் தகுதி தேர்வு இல்லை. அதே மாதிரி உடல் திறன் போட்டிகள் நிச்சயமாக இருக்குது. அதாவது வந்து இந்த லாங் ஜம்ப் இதெல்லாம் சொல்லுவாங்க, ஓட்டப்போட்டி, அதெல்லாம் நிச்சயமாக இருக்குது. சிறப்பு மதிப்பெண்கள் 5 மதிப்பெண் மதிப்பெண். அதாவது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து என்எஸ்சிசி இது மாதிரி என்எஸ்எஸ் இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு, அந்த ஒய்ஆர்சி இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் கிடைக்கும். மொத்த மதிப்பெண் 100 மதிப்பெண். இந்த 100 மதிப்பெண்ல இருந்தால் உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான இது சரி நண்பா. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதம் வரும். அதே மாதிரி அந்த பொதுப்பிரிவு அவங்களுக்கான இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஆண்கள், பெண்கள், திருநங்கைகள் இதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. சரி நண்பா. அதே மாதிரி தேர்வுக்கான முக்கிய தினங்கள் பார்த்துங்க. இணையவழி விண்ணப்பம் பதிவேற்றம் தொடங்கும் நாள் வந்து 8/3. அது ரொம்ப முக்கியம். தேர்வு வந்து பின்னர் மீன்ஸ் ஜூன் ஜூலை மாதம் எக்ஸாம் வந்துடும். அதையும் வந்து நாங்கள் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஓகே நண்பா. எக்ஸாம் எழுதுங்க, நிச்சயமாக பாஸ் பண்ணிட்டு வாங்க. சரி நண்பா. அதே மாதிரி என்னென்ன படிக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொடுக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துக்கு பில் பண்ண கிளிக் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயம் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல பார்க்குறேன். சரி நண்பா. நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது டிஎன்பிஎஸ்சி மதிவாணன், BNBK DCA. வெற்றி நிச்சயம் வெல்வது நாம். நன்றி, வணக்கம்.